அவர் சொல்லுகிறார், என்னை எப்படி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணின் மணியை போல பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் பாதுகாப்பு அருமை தெரியும். அதுவரை நமக்கு தெரியாது. நீங்களும் கூட சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பாதையில கடந்து வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு அநேகர் இருக்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையின் பாதையில் இந்த தேசத்திலே நடந்த காரியங்கள் நிமித்தம் உங்கள் பாதுகாப்புக்காக இந்த குழந்தைகள் அவர்கள் சொன்ன விளங்க அது என்ன, உங்கள் பாதுகாப்புக்காக எத்தனை கிராமங்களுக்கு, எத்தனை பட்டணங்களுக்கு, எத்தனை தேசங்களுக்கு நீங்கள் ஓடி போய் திருப்பி வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த காலைகளில் நாங்கள் பேசின பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், குறிப்பிட்ட காலத்திலே நான் இந்தியாவில் இருந்தேன், குறிப்பிட்ட காலத்திலே நான் கொழும்பில் இருந்தேன் என்று சொன்னான். நான் கேட்டேன், அப்போ 80ஆம் ஆண்டு காலங்களில் இங்கே இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவருக்கு தெரியாது. அப்படி தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேசங்களிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே பல அடைக்கலம் தேடி ஓட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவ கிருபையினாலே இந்த தேசத்திலிருந்து நான் புறதேசத்துக்கு போயிருந்தாலும் இம்மட்டுமாக அவர் கண்ணின் மணி போல என்னை காத்து வந்திருக்கிறார். அதே போலத்தான் உங்களையும் பாதுகாத்து அவர் இன்று வரை உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல தேவன். இந்த பாதுகாப்பை குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. நான் இந்த தேசத்துக்கு வந்து 4 நாட்களுக்கு பின்பதாக முதலாவதாக இங்கே மன்னார் பகுதியில் வந்த பொழுது வந்து அங்கே அந்த வீட்டுக்குள் போகும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. ஒரு பயங்கரமான விபத்திலே உங்களுடைய மூத்த மகன் அறிவிக்கிறார், உடைய இளைய மகன் விபத்திலே சிக்கியிருக்கிறார், கார் நொறுங்கி அங்கே உடைகிறதுக்கு முன்பும் பின்பும் ஒன்றுமில்லை, அப்படி உடைந்து விட்டது. ஆனாலும் அவர் எந்த சேதமின்றி காக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய காருக்கு நீங்கள் சொல்லும் உங்களுக்கு தெரியும், வேகமாக கார் ஓடினாலும் சரி, ஸ்லோவாக ஓடினாலும் சரி, ஒரு விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்புக்காக ஏர் பேக்ஸ் என்று சொல்லி இருக்கு. இந்த முன்பாக டிரைவிங் சீட்டுக்கு முன்பாக 2 ஏர் பேக்ஸ் இருக்கும். ஆனால் அது இருக்கிறது என்னத்துக்கு என்றால் பாரதூரமான காயங்கள் ஏற்படாதபடி அவளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஏர் பேக் வெடித்து, அது வெடிக்கும் முதல், அது வெடித்து தான் பாதுகாப்பை பலூன் மாதிரி வரும். ஆனால் அது வரவில்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, விபத்து வரும் பொழுது அப்படித்தானே அந்த ஏர் பேக்ஸ் வெளியிலே வருமே என்று சொல்லி, ஆனால் வரவில்லையா? அப்படி வந்திருந்தால் எங்கள் மகன் நான் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பார் என்று சொல்லி என்னுடைய மகன் ஜெர்மன் தேசத்திலிருந்து எனக்கு அறிவித்திருந்தார். அந்த வீடியோவை பாஸ்டர் எபினேசர் அவர்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அவர்கள் இங்கே சாட்சியை முன்பாக இருக்கிறார். அருமையாக அதுவரையும் தெரியவில்லை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு கூட அந்த பாதைகளுக்காக போய் வந்த அப்புறம் தெரியும் அவர்களுக்கு அதனுடைய பாதிப்பு என்ன என்று சொல்லி. மயிரில் அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் அவரை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நான் உங்கள் மத்தியிலே இப்படி பேசி கொண்டிருக்கிறேன் சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற உண்மை உள்ள தேவர். ஆமென். அவர் தன்னுடைய வார்த்தையிலே வாக்கிலே மாறாதவர். அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை எழுத்திலும் உறுப்பிலும் ஒன்றும் நிலத்தில் விழுந்து விடாதபடி நிறைவேற்றின உண்மை உள்ள தேவர். மழை காலங்கள் அங்கே ஜெர்மனிய தேசத்திலே, கிழக்கு ஜெர்மனி பகுதியிலே உடைய வேலை நிமித்தமாக மிகவும் விலை உயர்ந்த அமெரிக்க அந்த வாகனத்திலே கடந்து போய் கொண்டிருந்தார் வாலிப பிள்ளை. ஆனால் அந்த மழை நேரத்திலே அந்த தண்ணீர் வீதிகளிலே நின்றபடியினாலே அதிலே சறுக்கி, நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஹைவேயிலே இடமும் வலத்திலே ஒரு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார்கள். அது அப்படியே தொடர்ந்து அப்படியே கீழே இனத்தோட போகும். அதுக்குள்ளே கார் புகுந்து விட்டது. உங்களுக்கு பின்பாக நீங்கள் கேட்டால் பாசர்கள் காண்பிப்பார்கள். அங்கே ஒரு அந்த இரும்பு கேடர் இருக்கிறது, அந்த பாதுகாப்பு அது வந்து நின்று விட்டது. நான் சொன்னேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் போல இதுக்கு மேல நீ போகக்கூடாது என்றார். இதுக்கு மேல கொஞ்சம் போயிருந்தாலும் இன்று என்னுடைய மகன் இந்த பூமியிலே உயிரோடு இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய உயிரை காக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை நினைக்கிறார். ஆமென். எப்படி நாம் இந்த இடத்துல வந்து பேச முடியும்? ஆனாலும் அவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை சொல்வேன். இது இன்ஸ்டன்ட் மாதிரி இப்ப நடந்தது. இப்பொழுது இந்த 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 2 நாள் 4ஆம் தேதி நடந்தது. கர்த்தர் நல்லவர். எனக்காக ஜெபிக்கிற பாஸ்டர்மார்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் கூட முன்பாக அறிவித்திருந்தேன், தயவு செய்து நான் ஊழியத்துக்கு வருகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த சபை மக்கள் விசுவாசத்திலே நாங்கள் அறிக்கை அனுப்பியிருந்தோம். நிச்சயமாக அவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பார்கள். சொல்லுவார்கள், தலைக்கு வந்தது ஏதோ என்று சொல்லி, ஏதோடைய போயிட்டதுன்னு சொல்லி, தலைப்பாகையோட போய்விட்டதுன்னு சொல்லி. அப்படி மிகவும் பயங்கரமான பாரதூரமான பல சூழ்நிலை கடந்து நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிறோம். கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்கள். அப்படி எந்த நிலைமையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும், எப்படிப்பட்ட காலங்களிலும் எது வந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மந்தபடியா குளிரும்